வாட்டர் வந்து நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணி ஆகணும், டிடிஎஸ் கொடுத்துருக்கிற டிடிஎஸ்க்குள்ளே கொண்டு வரணும், சைக்கிள் ஆஃப் கான்சர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சைக்கிள் ஆஃப் கான்சர்வேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், லைஃப் வரணும், சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் இன்புட் மேக்கப் வாட்டர் நீங்கள் எடுக்கிறீங்களா, அது வந்து ஒரு ஆர்ஓ ப்ராசஸ் மூலியமாக போயிட்டு வந்துச்சு அப்படின்னா டிடிஎஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்படின்னும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சைக்கிள் ஆஃப் கான்சர்வேஷன் எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உங்கள் ப்ளோடவுனுக்கான ஃப்ரீக்வன்சியும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ப்ளோடவுன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி நல்லா நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டர் வாங்குறீங்க, டிடிஎஸ் வாட்டர் 1000ல் வாங்கி சீக்கிரமே வந்து உங்களுக்கு சிஓசி லெவலில் வச்சுக்க வேண்டியது. இதுவே ரொம்ப கம்மி வாங்குறீங்க, ஒரு ப்ராசஸ் ஆர்ஓ ப்ராசஸ்லேருந்து அந்த வாட்டர் வந்து வாங்குறீங்க, இல்லை ஒரு